Hello my dear Cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா டெவான் கான்வே இஸ் பேக். எஸ், என்ன அப்படினா IPL 2024 ரொம்ப சூப்பரா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி மேட்சஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு. இப்போ கூட RR vs GT பயங்கரமா RR ஆடிட்டு இருக்காங்க. ரியான் பராக் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சோ இப்போ நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படினா டெவான் கான்வே இருக்கார்ல, நம்மளோட கான்வே. எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன தம்பு இன்ஜூரினால லெஃப்ட் கையில வந்து பாத்தீங்க அப்படினா அடிபட்டு இருந்துச்சு. சோ அதனால அவர் இந்த IPL 2024 வந்து மிஸ் அவுட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாரு. குறிப்பா பிளாக் கேப்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்பா நீ வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு வேணுப்பா, உன்னால இப்ப போயிட்டு IPL விளையாட முடியும், ஆனா நீ வந்து தயவு செஞ்சு அந்த சர்ஜரியை பண்ணிக்கோ, ஏன்னா T20 வேர்ல்டு கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீ போயிட்டு IPL ஆடுன அப்படின்னா அது இன்னும் சிவியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரியை பண்ணி விட்டாங்க. டெவான் கான்வேயும் எனக்கு நாடு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரியை பண்ணிக்கிட்டாரு. ஓகே, சோ CSK சைட்லேருந்து வந்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிப்பாங்களா, இவங்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களே எடுக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளும் நிறைய வீடியோ போட்டோம். அதுக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு, காசு தான் வரல. ஓகே, பட் ஜோக்ஸ் அபார்ட் வந்து CSK எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அறிவிக்கவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு டெவான் கான்வே திரும்பி வர்றப்போ CSKக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாவே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. May 1st வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே வந்து அவைலபிளா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெவான் கான்வே கம்ப்ளீட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ May 1ஆம் தேதியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு CSK கேம்ப்ல ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரு ப்ரோ உங்களுக்கு சொன்னது அப்படின்னா, நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற வடக்கு நண்பர்களோட அஃபீஷியல் கிரிக்கெட் வெப்சைட்ஸ் இருக்கு, ரொம்ப ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ் தான். ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் CSKக்கு 5 லீக் கேம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மேபி அவங்க வந்து இந்த பிளே ஆஃப்குள்ள போறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கிட்டும் மேட்சஸ் இருக்கு. ஸோ டெவான் கான்வே வந்த வேகத்துக்கு CSKோட 11குள்ள வருவாரா அப்படிங்கிறது ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்மை பொறுத்து தான் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா டிராப் பண்ணவே மாட்டாங்க, அவர் இதுக்கப்புறம் விளையாட தான் போறாரு. ஸோ அவர் ரொம்ப நல்லா ஆடுறாரு, வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுவார் இன்கேஸ் டெவான் கான்வே வந்தாலும். ஆனா இன்கேஸ் அவரோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னா டெவான் கான்வே வந்த வேகத்துக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டாவே ரீப்ளேஸ்மெண்ட் தான். டெவான் கான்வே ரொம்ப 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 CSKக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கப் அடிச்சு கொடுக்கறதுல உதவியா இருந்தாரு. ஈவன் தோ அவரோட நிறைய இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா CSK சிங்கிள் ஹேண்டடா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாரு. குறிப்பா ருத்ராஜோட ஒரு பார்ட்னர்ஷிப். ஈவன் தோ ஃபேப் போனதுக்கு அப்புறம் யாருப்பா அந்த இடத்த நிரப்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தப்போ 2022 ஃபியூ கேம்ஸ் விளையாண்டு அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருத்ராஜ் அண்ட் டெவான் கான்வே ரெண்டு பேரும் சேர்ந்து போன வருஷம் விளையாண்ட இன்னிங்ஸ் எல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஸ்டில் ரச்சின் ரவீந்திரா இஸ் பெஸ்ட் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா டெவான் கான்வே இஸ் an எமோஷன் ஃபார் CSK ஃபேன்ஸ். டெஃபினெட்லி அவர் வந்த வேகத்துக்கு உள்ள ஆடணும் தான் நான் யோசிப்பேன். ஈவன் தோ அடுத்த வருஷம் நிறைய ரீடென்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபாரின் ரீடென்ஷன் ஆப்ஷனா வந்து பதிரானா அண்ட் டெவான் கான்வே டெஃபினெட்லி பண்ணுவாங்கன்னு தான் நம்மளும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, டெவான் கான்வே இஸ் பேக். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு ஆனந்தம் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.